உங்களுக்கு நெக் பெயின் இருக்கா, ஷோல்டர் பெயின் இருக்கா, இட் கேன் பி அ போஸ்டர். எப்போவுமே மசில் பெயின் இல்லைங்க மசில்னால பெயின் வரணும்னு இல்லை. இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் போஸ்டர். மெயினாக பார்த்தீங்களா போஸ்டர் புவர் போஸ்டர்னு சொல்லும்போது ஃபோர் ஹெட் போஸ்டர் வந்துருக்கும். அதே மாதிரி ரவுண்டட் ஷோல்டர் இருக்கும். இதனால உங்களை அப்பர் ட்ரெப்பீசியஸ் டைட்டாக இருக்கும், லெவாட்டர் ஸ்கேப்புலர் மசில் டைட்டாக இருக்கும், டீப் நெக் ஃப்ளெக்ஸர்ஸ் வந்து வீக்ன் ஆகிடும். ஸோ இதனால உங்களை போஸ்டர் வந்து ரொம்ப புவராக இருக்கும். ஸோ இதனால உங்களுக்கு ஷோல்டர் பெயின் வரலாம், நெக் பெயின் வரலாம். ஸோ நமக்கு இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். கரெக்ட் சிட்டிங் போஸ்டர் பார்த்தா நீங்கள் டாலாக உட்காருங்க, ஷோல்டர் ரிலாக்ஸாக உட்காருங்க, சின் வந்து டெக்கின் பண்ணி உட்காருங்க. ஸோ எங்களை போஸ்டர் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களை மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. பேக் மசில்ஸு, கோம் மசில்ஸு, நெக் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. தேர்ட் வந்து எவ்ரி 30 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. ஃபுல் கண்டினியூஸாக 2 to 3 hours உட்காராதுங்க, 30 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு டாக்டரோட கைடன்ஸில் ஒரு ஃபிசியோதெரபினை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பராக கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.